ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஆரி அட்வான்ஸ் கிளாஸில் ஜர்தோசி வித் ஸ்டோன் ஒர்க் தான் சொல்லித்தர போகிறேன். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறேன். என்னென்னா, இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு லைக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஜர்தோசி வித் ஸ்டோன் ஒர்க் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்துக்கலாம். ஸ்டோன், ரவுண்ட் ஷேப் ஸ்டோன், திலகம் ஷேப் ஸ்டோன், ஹாஃப் பர்லர் பீட், ஜர்தோசி, நார்மல் நீடில் அண்ட் த்ரெட். இதுதான் வந்து இதுக்கு தேவையான மெட்டீரியல். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஸ்டோனில் இதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட அந்த ஹோல்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து க்ளூ வந்து யூஸ் பண்ணியும் இந்த ஒர்க் வந்து பண்ணலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை நீங்கள் வந்து த்ரெட்டை வச்சு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டும் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா க்ளூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டும் வந்து இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணியும் பண்ணலாம். 2 விதமாகவும் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு தெரியறதுக்காக க்ளூ ஒட்டி இருக்கேன். இது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ என்ன பண்ணோன்னா, ஜர்தோசி வந்து எடுத்துக்குங்க. என்கிட்ட இந்த டைப் இருக்கிறனால நான் இந்த ஜர்தோசி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஜர்தோசி என்ன பண்ணுங்க, இந்த சர்க்கிளை சுற்றி இந்த ஸ்டோன் இருக்குது இல்லையா, நீங்கள் ஸ்மால் சைஸ் ஸ்டோன் எடுத்திங்கன்னா அதுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் இந்த ஜர்தோசி வந்து எடுக்கணும், அளவு எடுக்கணும், மெஷர்மெண்ட் எடுக்கணும். நான் இந்த ஸ்டோனை சுற்றி மெஷர்மெண்ட் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வச்சு பார்த்து அந்த ஜர்தோசியை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த அளவு தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த கட் பண்ண ஜர்தோசியில் நீங்கள் எந்த பகுதியில் வேணால் நீங்கள் வந்து நீடில் அடியிலேருந்தே எடுத்துட்டு இந்த ஜர்தோசி இருக்குது பாருங்கள், இந்த ஜர்தோசியை இந்த நீடிலுக்குள்ளே நீங்கள் விடணும். நான் வந்து இப்போ நார்மல் நீடில் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜர்தோசி நீடில் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க அதிலே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். இது தெரியாதவங்களுக்காக நான் வந்து இதில் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், ஜர்தோசியில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து ஜர்தோசியை கட் பண்ணி நீங்கள் இதோட ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சைடு வந்து நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ என்ன பண்ணுங்கள், நான் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இடத்துல ஜர்தோசி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சர்க்கிளை சுற்றி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஜர்தோசியை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி குட்டி குட்டி ஜர்தோசியாவை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பிடிச்சிக்கிட்டு பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், குத்திக்கீரை எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு இதை போல் தூக்கிக்கிட்டு வரும். நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த ஜர்தோசி பக்கத்தில் கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சு வந்து போட்டாரா உங்களுக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக இருக்கும். இப்போ ஜர்தோசி நீடில் நீங்கள் போடும் போது உங்களுக்கு அது இன்னும் நீட்டாக இருக்கும். அது வராதவங்க நார்மல் நீடில் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணலாம். த்ரெட்டு வந்து நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். நீங்கள் குட்டி குட்டியாக ஜர்தோசியை வந்து கட் பண்ணி மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீடில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு இது அப்போ ஃபினிஷிங் அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், நீட்டாக இருக்கும்.
நீங்கள் இந்த ஸ்டிச்சு போட்டாராம் ஜர்தோசி வந்து தூக்கிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து தூக்கிட்டு இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஈவனாக இருக்கும். ஸ்டோனும் அந்த ஜர்தோசியை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஈவனாக இருக்கும். பாருங்கள், ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஐடியா தான். ஏன்னா நார்மல் ஊசியில் ஈஸியாக உங்களுக்கு போட வந்துடும். ஜர்தோசி ஊசியில் ட்ரை பண்ணாதவங்க இந்த ஊசியில் நீங்கள் ஸ்டிச் பண்ணியும் நீங்கள் ஆரி ஒர்க் வந்து பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம பக்கத்தில் போடும்போது நீங்கள் இதுவாக ஆரி நீடில் ஜர்தோசி நீடில் பண்ணும்போது நீங்களும் இதே போல் த்ரெட்டு வந்து கிட்ட நீங்கள் வந்து ஜர்தோசியை வந்து யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு தூக்கிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம கிட்ட ஸ்டிச் பண்ணும்போது அந்த சர்க்கிள் ஷேப் வந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், கீழே வந்து நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க, கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ ஒரு அழகான ஒரு சர்க்கிள் ஸ்டோனில் ஜர்தோசி நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது ஒயிட் கலர் ஹாப் பீடில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் இதுவும் வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ பார்த்துக்குங்க, க்ளூ தடவி நான் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த லென்த்துக்கு எவ்வளோ தேவையோ ஜர்தோசி அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க. அதை வந்து நீடிலில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பெரிய ஸ்டோனில் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஒயிட் கலர் பார்லர் பீடில் வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் தான் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ பாருங்கள், எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு மறுபடியும் பாருங்கள், இது தூக்கிக்கிட்டு தான் வரும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே நீங்கள் வந்து இது ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இதை பிடிச்சிக்கிட்டே கீழே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ஜர்தோசி நீடில் பழகாதவங்களுக்கு இதில் நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இது தூக்கிக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா, இதுவும் வந்து பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். கிட்ட நீங்கள் வந்து பண்ணணும். பாருங்கள், நான் இங்கேருந்து எடுக்கிறேன்னா இந்த ஜர்தோசிக்குள்ளே விடணும். ஜர்தோசி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஸ்டிச் பண்ணுறா போல் பார்த்துக்குங்க. அப்போ தான் அது வந்து மேலே வந்து தூக்கிக்கிட்டு இல்லாமல் உங்களுக்கு ஷேப் வந்து அழகாக இருக்கும். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஜர்தோசி மேட் ஃபில்லிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். இதிலே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ நீங்கள் அது வந்து ஒர்க் பண்ணி உங்களுடைய ப்ளவுஸில் நீங்களே அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த க்ளூ வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கேப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பக்கத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ திலகம் ஷேப்பில் எப்படி பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், திலகம் ஷேப்பு வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ நீங்கள் எந்த லென்த்துக்கு வேணும் அதை கட் பண்ணிக்க. நான் வந்து ரெண்டு சைடு இருக்கிறா போல் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? 2 ஹாஃபாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரே இதுவாக நம்ம எடுக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கோ ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் நான் வந்து பாதியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ திலகம் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். கீழேருந்து நீங்கள் பண்ணுறத விட மேலேருந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது இது வந்து கொஞ்சம் பெண்டாகிறப்பல இது பிடிச்சிக்கிட்டு எந்த இடத்துல இது ஃபினிஷிங் ஆகுறோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இப்போ மறுபடியும் வந்து எந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணமோ பக்கத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்த இடத்துல பண்ணமோ அதே இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இதிலே வந்து
இன்னொரு ஜர்தோசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணும்போது அது ஃபினிஷிங் வந்து இன்னும் அழகாக இருக்கும். நீடில் வந்து ஜர்தோசி எந்த நீடில் போதோ அந்த நீடில் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. பாருங்க, இப்போ வந்திருக்குல்ல, இப்போ வந்து இது தூக்கிக்கிட்டே இருக்கு. இது வந்து தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பக்கத்துல நீங்க வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்க, தூக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து தெரியாம இருக்கிறதுக்கு, வராம இருக்கிறதுக்கு நம்ம சர்க்கிளில் யூஸ் பண்ண அதே டெக்னிக் தான் வந்து இதுலேயும் வந்து யூஸ் பண்ணணும். ஸ்டிச்சிங் வந்து பக்கத்தில் போடுங்க. த்ரெட்டு வந்து அதுக்கேற்ற கலரில் நீங்கள் போடும் போது தான் உங்களுக்கு அந்த இது தெரியாது. நம்ம பண்ண அந்த ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஜர்தோசி வந்து கோல்டன் கலரில் இருக்கிறதுனால நான் த்ரெட்டும் வந்து கோல்டன் கலர் எடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு அந்த இது தெரியல பாருங்கள். இதே போல் பக்கத்தில் போடும்போது உங்களுக்கு அந்த திலகம் ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். உங்களுக்கு இது வந்து ப்ளூ வந்து கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு தனியாக வராது, இல்லைனா இதை போல் தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் க்ளூ தடவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் வந்து இது ஒர்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இது ப்ளவுஸில் மிடிலெலாம் நீங்கள் போடலாம். போட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டோனும் வந்து நீங்கள் ப்ளவுஸ் அந்த சாரிக்கு ஏற்ற ஸ்டோன் கலர் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் ப்ளைனாக நீங்கள் கொடுக்குற விட இதை இப்போ ஜர்தோசி யூஸ் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து சிம்பிளாக இருந்தாலும் கிராண்ட் லுக்காக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜர்தோசி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. அது இல்லாமல் அதை வந்து கிராண்டாக யூஸ் பண்ணோன்னா ப்ளவுஸில் நீங்கள் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி பண்ணும்போது நீங்கள் சிம்பிள் ஒர்க்கும் அது வந்து உங்களுக்கு கிராண்டாக தெரியும். நீங்கள்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான். ஆரி ஜர்தோசி நீடிலில் ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க நார்மல் நீடிலில் ஸ்டிச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் வந்து கீழே நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.